ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூஸ்வலா ஒரு டைம் படம் ரிலீஸ் அப்போ மதுரையில ப்ரொமோஷன்ஸ்க்காக வருவேன். இதுதான் என் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப திரும்ப இங்க வரத்துக்கு. அண்ட் இங்க போய் மெயினா சாப்பாடுலாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. மதுரை அப்படின்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சித்திரை திருவிழா நெருங்க போகுது. இந்த நேரத்துல உங்க படம் வந்திருக்கு, இந்த வைபெல்லாம் எப்படி இருக்கு பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப அன்போட வரவேற்கிறாங்க. எனக்கு திரும்ப என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. மக்களோட அன்புக்கு திகச்சு போயிருக்கு. நம்பி லவ் கான்செப்டா பாக்குற உங்களை மதுரையோட சாயெல்லாம் ஒரு ஜல்லிக்கட்டு, சிலம்பம் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா வரக்கூடிய காலங்கள்ல? உங்க கதை எனக்கு ஏதாவது சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆசை. எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்காரு சார். வெல்கம் டு மதுரை. எப்படி இருக்கு சார் இந்த மூமெண்ட் மதுரைக்கு வந்தது? என்ன அன்பு என்ன செய்யறது தெரியாது. இயக்குனர் நடிகரா இருந்து கதைக்கிழமை வரிசையா பண்ணிட்டே இருக்கீங்க. நாளுக்கு நாள் வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? எப்படி இருக்கு சார்? நீங்களே பாக்குறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். ஆடியோ கட் பண்ணலாம். மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் உச்சி வெயிலுக்கு சரியான கூலான படம் இல்லைக்கு எல்லாம் சந்தோஷமா பாருங்க. திருப்பி பாருங்க. சரியான தீனியா சார். எதிர்காலத்தை நோக்கிய படம் இந்த படத்தை நடிச்ச அனுபவம் என்ன எதிர்பார்க்கலாம்? சரி, இப்போ ஏஐயோட பூம் சாட்ஜிபிடி, ஜெமினி, நிறைய கிளாட் நிறைய போயிட்டு இருக்கு. அது 2040 எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கும்? அப்போ மனிதர்கள் அனுப்புவாங்களா இல்ல மிஷின் அனுப்புவாங்களா அப்படின்ற இடத்த பேசுறது. அடுத்து உங்களை சமூக வலைதளங்கள் விஜய் சார் அந்த இடத்த ஃபீல் பண்ணுவீங்க, ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. நெருங்கிய நண்பர் அஜித் சார் காங்கிரஸ் போயிட்டு இருக்காரு. மீண்டும் அவரை வாய்ப்பு இருக்கா? அவர் என்ன பிளான் போடுறாங்க பிளான் எல்லாம் பண்ணுவாரு. இன்னைக்குமே கரெக்டா இருக்கும். அரசியல் வராம அரசியலுக்கு வரலாம், நல்லது பண்ணா அரசியல் தெரிஞ்சுட்டு அரசியல் கரெக்டா பண்ணா சந்தோஷம். எலெக்ஷன் வருது, எல்லாரும் ஓட்டு போடுங்க. உங்க ஒரு ஓட்டம் ரொம்ப முக்கியம். நல்லதே நடக்கும். நம்ம நல்லா இருந்தாலே சமுதாயத்துக்கு நீ நல்லது பண்ணணும்னா முதல்ல ஒன்னடி ஒழுங்கா பாத்துக்கிட்டாலே நீ சமுதாயத்துக்கு கரெக்டா. அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி நீ உன்னை ஒழுங்கா பாத்துக்கிறது, நல்லபடியா போய் ஓட்ட போட்டு உனக்கு பிடித்த உனக்கு நல்லா நல்லா துணை செய்வாங்க. அன்பான ஓட்டம். ஒவ்வொரு படத்துலயும் உங்க டைலாக் பேசு பொருளா இருக்கு. இந்த படத்துல எந்த டைலாக் பேசு பொருளா இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? படம் ரிலீஸ் ஆனப்போ பேசுவோம். ஏதாவது ஒரு மறக்க முடியாத தருணம் அந்த இடத்துல ஷூட் பண்ண இடத்துல இல்ல டைமிங்ஸ்ல? எனக்கு ஒரு பேஸ் ஆஃப் சீன் ஒன்று இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. அது ஒரு இடத்துல இவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் ஒரு போராடி பேசுவேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2 சீன் படத்தோட ஹைலைட்டா இருக்கும். எனக்கு அதுல ஒரே ஒரு எனக்கு அதுல ஒரே ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னன்னா, அந்த சேலஞ்ச் சீன்ல சார் எனக்கு எப்படி கேமரா ஃபேஸ் பண்ணிட்டு நடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு எப்பவுமே கடைசி வரைக்கும் இல்ல அவங்களுக்கு ஒரு கேள்வி எதுவும் வந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு எப்பவுமே மதுரைக்கு வரக்கு இருந்தது, மீனாட்சி அம்மன் கோவில் போறதுக்கு. இன்னைக்கு போக முடியல, என்ன டைம் இல்ல. ஆனா மதுரைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்பு பார்த்து I'm also really surprised. ஏன்னா this is one of my first Tamil films. So ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And like visuals பார்த்தா 2040 இருக்கும். ஆனா I think conceptually எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். ஏன்னா love conceptங்கிறதுனால I think everybody will really enjoy and relate to it. மதுரை அப்படின்னா மீனாட்சி தான். மங்கேற்கட்சி காலேஜ் வந்தீங்க, உங்க கையிலேயே நல்லா ஒரு ஐடல் கொடுத்தாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த பெண்
அந்த கடவுள் அதை விட அத்தனை பெண்கள் வந்து அவங்களோட சந்தோஷத்தை அவங்க முகத்தை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம். சார் படத்துல சீமான் சார் சீமான் சார் சீமான் சார் சீமான் சார் அவரோட அனுபவம், அவரோட நடிச்ச அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அவர்கிட்ட திரும்ப நிறைய கத்துக்கலாம். அவர் எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறாரு, என்னென்ன விஷயம் யார் யாருக்கு கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை பேசுவார். இப்ப எனக்கு சினிமா தெரியும்னா என்கிட்ட சினிமா மட்டும் தான் பேசுவார், என்கிட்ட அரசியல் பேசணும். அவங்க அரசியல் பணியில இருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அரசியல் மட்டும் தான் பேசுவாரு, சினிமா பேச மாட்டார். இந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிஸ் அண்ணகிட்ட இருக்கு. அதெல்லாம் நிறைய இந்த ரோல் எப்படி ஒத்துக்கிட்டாரு சார்? அது டைரக்டர் தான். டேரக்டர் எதை நினைச்சாலும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. லவ் டுடே மாதிரி ஒரு படம்